அன்பான இஸ்லாமிய பெருமக்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் எறும்பு கூட்டம் இனிய ரமலான் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறது. பாண்டிச்சேரியிலேருந்து திரும்பின பாரதியார் கடையம் பகுதியில் வசித்து வந்தார். அந்த காலங்களில் அவருடைய மேன்மை, அவருடைய சொல் வளம், அவருடைய உண்மைத்தன்மை அதெல்லாத்தையும் பார்த்து அவர்கிட்ட நிறைய இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமிய நண்பர்கள் பழகினாங்க. அவர் அந்த அவருடைய விசால மனத்தை பார்த்துட்டு, நீங்கள் எங்கள் இஸ்லாமிய கூட்டங்களில் பெருமக்கள்கிட்ட நீங்கள் உரையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டினாங்க. அவரும் பொட்டல்புதூர் இஸ்லாமிய சங்கத்தில் இஸ்லாம் மார்க்கத்தின் மகிமை அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். இதை நான் சொல்லலை, பாரதியாருடைய இளைய மகள் சகுந்தலா பாரதி என் தந்தை அப்படிங்கிற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. 20/6/1920 ஒரு இடத்துல பாரதியாரை பேச கூப்பிட்றாங்க. அவர் போய் உரை நிகழ்த்துறாரு. அவர் சொல்கிறார், கேட்குறாரு அவங்கக்கிட்ட, நான் அல்லாவை பற்றி பாடி கொண்டு வந்திருக்கும் பாடலை பாடி காட்ட எனக்கு அனுமதி வேண்டும் என்று வேண்டுகிறார். அரபி மொழியில் இந்த பாத்தியான்னு சொல்லுவாங்க. பாத்தியா ஓதி முடிச்சிட்ட உடனே பாரதியார் அந்த பாடலை அவர்களுக்கு பாடி காட்டினார். அந்த பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதாவது எப்படி ஒரு மனிதர் சமத்துவ இந்த சமுதாயத்தை விரும்பினார்ன்றதுக்கு பாரதியார் ஒரு பெரிய உதாரணம். அவருடைய வழியை நம்ம பின்பற்றுவோம். அவர் பாடின பாட்டை சொல்கிறேன், கேளுங்க. பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள், எல்லா திசையிலும் ஓர் எல்லையில்லா வெளி வானிலே, நில்லாது சுழன்றோட நியமம் செய்தருள் நாயகன், சொல்லாலும் மனத்தாலும் தொடராத பெருஞ்சோதி அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும் பொல்லாதவராயினும் தவம் இல்லாதவராயினும் நல்லோர் உரை நீதியின்படி நில்லாதவராயினும் எல்லோரும் வந்தேத்து மளவில் யமபயம் கெட செய்பவன் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். ஏழைகட்கும் செல்வர்களுக்கும் இறங்கியருள் ஓர் பிதா, கோழைகட்கும் வீரர்க்கும் குறை தவிர்த்திடும் ஓர் குரு, ஊழி அமரா இவ்வுலகின் மீதே இவ்வுலகின் மீது இன்புற்றே வாழ்வீர், பயத்தை நீக்கி வாழ்த்துவீர், அவன் பெயர் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். அது மாதிரி பாடுறார். அப்புறம் அந்த நபிகளுடைய தீரத்தை பற்றி சொல்கிறார். நபி பெருமானுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பெருமான் இருக்கிறீங்களா, அவருடைய தீரத்தை பற்றி சொல்கிறாரு பாரதியார். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே, விடுத்த வாய்மொழி கெங்கேனும் வெற்றி, வேண்டும் முன்னர் அருளினர் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடியிருக்கார். அதாவது சமத்துவ இந்த சமய ஒற்றுமையை பற்றி பாரதியார் அன்றைக்கே நிறைய விஷயங்கள் 1920 சொல்லியிருக்கார். அதாவது நம்ம இப்போ நம்ம வைக்கக்கூடிய ஆண்டவங்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவே, தலைவணங்கி கேட்பவர்கள் குறையை தீர்க்கும் மகா வல்லவனே, உங்களின் தாமரை பாதங்களை பிடித்து ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். இந்த உலகத்திலே யுத்தத்தின் சத்தத்தை நிறுத்தி உலக மக்கள் யாவரையும் அமைதியுடன் வாழ வைப்பீராக. இதுதான் எறும்பு கூட்டத்தினுடைய கோரிக்கை, எறும்பு கூட்டத்தினுடைய பிரார்த்தனை. அனைவர் வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய ஈகை பெருநாள் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்வது உங்கள் எறும்பு கூட்டம் தண்டபாணி. நன்றி.